மார்னிங் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இந்த கியூட்டி பையோட தான் டேவே ஸ்டார்ட் ஆகுது. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் லாக் பார்க்கலாம் வாங்க. காலையில் டோர் ஓப்பன் பண்ண உடனே நம்ம வீட்டுக்கு முன்னாடி இந்த பப்பி குட்டி இருந்துச்சு. ஒன்றே ஒன்று மட்டும் நின்றுட்டு இருந்துச்சு. எத்தனை இருக்குன்னு தெரியல, ஆனால் இது ஒன்று மட்டும் வந்து நின்றுட்டு இருந்துச்சு. சரி நம்ம வீட்டில் ஏதாவது இருந்தால் போடலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். தயிர் இருந்துச்சு. பால் வந்து அவர் டீ வைக்கிறாரா என்னன்னு தெரியல. சரி அவரே வந்து இது பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தயிர் இருந்தது, அதை எடுத்து போடலான்னு சொல்லி கொண்டு போய் போட்டேன். அந்த ஸ்மெல்லுக்கு வந்துருச்சு. சரி நம்ம போகலாம், அந்த பக்கம் போயிட்டோம்னா அது வந்து சாப்பிட்ரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்குள்ளே போயிட்டேன். அப்புறம் கிச்சனுக்குள்ளே வந்த உடனே இன்னைக்கு பாத்திரம் விளக்குற வேலை தான் ஃபர்ஸ்ட். நைட்டே கம்முனு கஷ்டம் பார்க்காம விளக்கி வச்சிருந்துருக்கலாம். சரி காலையில பாத்துக்கலாம்னு விட்டுட்டேன். வந்து தொட்டு பார்த்தா பயங்கர ஜில்லுன்னு இருக்கு. இந்த பனிக்காலம் ஒழுங்கா ஸ்டார்ட் கூட ஆகல, அதுக்குள்ள இவ்வளவு ஜில்லுன்னு இருக்கு. நான் இந்த வின்டர் டைம் வந்துருச்சு, நான் வீட்டை விட்டு வெளியவே வர மாட்டேன். ஏன்னா நல்லா பீக் சம்மர்ல மே மந்த்ல பிறந்த குழந்தை என்னை வந்து இந்த வின்டர்ல எல்லாம் விட்டாங்கன்னா அவ்வளவுதான், என்னால குளிர் தாங்கவே முடியாது. அதனால எப்பயுமே இந்த வின்டருக்கும் நமக்கு ஆகவே ஆகாது. நான் இது விளக்கிட்டு இருந்தேன், அப்பவே தலைவர் வந்துட்டாரு. சரி பூஸ்ட் போட்டு தரேன்னு சொல்லி போட்டுட்டு இருந்தாரு. இன்னைக்கு வந்து ரொம்பவே ஸ்பெஷலான டே. என்னோட லைஃப்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சனுக்கு இன்னைக்கு பர்த்டே. என்னோட அப்பா. ஹாப்பி பர்த்டே அப்பா. என்னோட லைஃப்ல நான் 3 ஆண்களுக்கு மட்டுமே வரிசையில சேர் போட்டு வச்சிருப்பேன். அப்படி யாருன்னா ஃபர்ஸ்ட் ஒன் எங்க அப்பா, அடுத்து வந்து என் ஹஸ்பண்ட், அடுத்து வந்து எங்க அண்ணாவோட பையன். இவங்க 3 பேர் தான். மார்னிங் எழுந்த உடனே ஜஸ்ட் கால் பண்ணி விஷ் மட்டும் தான் பண்ணேன். இன்னும் எதுவும் ஸ்பெஷலா பிளான்லாம் பண்ணல. அவருக்கெல்லாம் மோஸ்ட்லி பிடிக்கவும் பிடிக்காது. நம்ம தலைவர் நமக்காக பூஸ்ட் போட்டு கொடுத்தாரு. நியூஸ் பார்த்துட்டு ஜாலியா குடிச்சாச்சு. இந்த நியூஸ் பார்த்துட்டு இந்த டீ காஃபி அதெல்லாம் குடிக்கிறது நல்லா தான் இருக்கும். ஆனா நமக்கு டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இல்லை. அதனால பூஸ்ட் வந்து எப்பயாவது கிரேவிங்ஸ் வரும்போது மட்டும் குடிக்கிறது. ரிலாக்ஸாக உட்காந்து குடிச்சிட்டு இருந்தேன். ஒவ்வொரு நாளைக்கு இந்த சமைக்கவே பிடிக்காது, கிச்சனுக்கே போக பிடிக்காது இல்லை, அந்த மாதிரி ஒரு நாள் தான் இன்னைக்கு. எனக்கு சமைக்கிற மூடே இல்லை. சரி மாவு இருந்துச்சா தோசை மட்டும் ஊற்றிக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் ஓகே. சரி லஞ்சுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா அவர் எனக்கு லஞ்சுக்கு இதுவே கொடுமா அப்படின்ட்டாரு. ஏன்னா 3 வேளையும் தோசை கொடுத்தாலும் நல்லா அமைதியாக சாப்பிட்டுப்பாரு, அந்த அளவுக்கு தோசை சைக்கும். சரி ஃபர்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை ஊற்றினேன். அவர் எனக்கு ஆனியன் தோசை தான் வேணும்னு சொல்லி கேட்டார். அவரே ஆனியன்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டாரு. அவருக்கு தோசை ஊற்றி சூடாக கொண்டு போய் கொடுத்தேன், சாப்பிட்டாரு. லஞ்சுக்கு தோசை கொடுக்குறதா அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் என்னோட தாயார் ஞாபகம் வந்துச்சு. கால் பண்ணி என்ன சமைச்சிங்க அப்படின்னு கேட்டேன். கொத்தமல்லி சட்னியும் சாதமும் வச்சிருக்கேன், வந்து போட்டு போங்க அப்படின்னாங்க. சரி இதோ வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு அங்கே பேக் பண்ணி கொடுத்துட்டு டாடா பை பாய் சொல்லி அனுப்பியாச்சு.